ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ரம்யா ஃபன்ஃபுட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி நெருங்கி வருது இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம வேலைக்கு போகிற ஆட்களுக்கு ரொம்ப குவிக்காக குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஸோ அந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ நிறைய இதில் பண்ணலாம். ரவையில் செய்யலாம், பால்கோவாவில் செய்யலாம், பால் பவுடரில் செய்யலாம், ப்ரெட்டில் செய்யலாம், அரிசி மாவு, பால் பொடி, நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க எனக்கு, நான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றவங்களுக்காக நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பவுடர் வச்சு செய்ய போகிறேன். ஸோ அதுவே நல்லா பர்ஃபெக்டாக குலோப் ஜாமுன்னா இப்படி தான்ப்பா கடையில் வைக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி தான்ப்பா நான் செய்ய போகிறேன் அப்படின்னு இறங்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட வெடிப்பு வராமல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு, சக்கரை லெவலு எல்லாமே சூப்பராக இருக்கிற அளவுக்கு நம்ம இப்போ குலோப் ஜாம் செய்ய போகிறோம். ஸோ தீபாவளிக்கு ஒரு கலக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க இன்ஸ்டன்ட் பவுடர் வந்துட்டு ஜிஆர்பி நிறைய இருக்கும். 777, ஆச்சி, எம்டிஆர், அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. இதுதான் எடுக்கணும்லாம் கிடையாது, நிறைய இருக்குது. எதாக இருந்தாலும் ஒரே மெத்தட் எப்படி பண்ணணும் அதில் கொஞ்சம் டிப்ஸ் சொல்வேன், அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு தீபாவளி குலாப் ஜாமுன் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜீரா ரெடி பண்ணலாம், அதாவது சக்கரை பாகு. வாங்க குவிக்காக ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சிடலாம். ஸோ இந்த கப்பில் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரோட அளவு பார்த்திங்கன்னா இதில் 1.5 கப்பு. அப்போது 1 கப் தண்ணி ஊற்றணும். சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இது ரேஷன் சர்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான், நான் கடையிலலாம் வாங்கலை, இருக்கிற சர்க்கரையை போட்டு செய்கிறேன் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும் ரேஷன் சர்க்கரை. அது வெள்ளையாகிறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க பால் லைட்டாக கொதிக்கும் போது பாலை ஊற்றிட்டிங்கன்னா அந்த அழுக்கெலாம் தனியாக வந்துடும். அதை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோன்னா ப்யூராகிடும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ரேஷன் சர்க்கரை தான் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது, எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போது சக்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பதம் இதுக்கெலாம் 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. லைட்டாக கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் போதும். ஸோ இது கொஞ்சம் ரேஷன் சக்கரை அப்படிங்கிறதால நான் அழுக்கெல்லாம் எடுக்க போகிறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா 1 ஸ்பூன் பால் இப்படி ஊற்றினா போதும். அதில் இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே வரும், மேலே கலெக்ட் ஆகி வரும் பாருங்கள். அப்படியே மேலே கலெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்க அழுக்கை நம்ம இப்படி எடுத்துடலாம். இதெல்லாம் எங்கள் பாட்டி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த நொரை மாதிரி கட்டி தனியாக நிற்குதா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அழுக்கு. இந்த அழுக்கை பொறுமையாக நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். இது நல்லா கொதிக்கட்டும். அந்த பால் அழுக்கை எடுத்துரும். இது பாருங்க எவ்வளோ அழகாக நிற்கிது. ஓகேதா, இது பாருங்க அழுக்கெல்லாம் நிற்குதா பாருங்கள். இங்கே அழுக்கு அப்படியே லாஸ்ட்டில் தங்கி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அழுக்கு. இதை நம்ம இப்போ எடுத்துட்டோன்னா பியூராகிடும். பாருங்க அழுக்கு எப்படி காட்டுறது. இது பாருங்க, ரேஷன் சர்க்கரையில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. இது ஒரு டிப்ஸு. இல்லை நான் ரேஷன் சர்க்கரை தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வடிகட்டியை போட்டு இப்படிதான் வரும், வேறு வழி இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழுக்கு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு பாருங்கள். இது ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது. எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுக்குற சர்க்கரை இவ்வளோ அழுக்கு ஃபார்ம் ஆக தான் செய்யும். நம்ம டீ தூளில் போடுறதால ஈஸியாக வடிகட்டிடுறோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் செய்யும்போது நம்ம ரேஷன் சர்க்கரையை இந்த அளவுக்கு பியூராக நம்ம இது பண்ணி பால் போட்டு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா தான் இருக்கும், நார்மல் இது மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்வளோ அழுக்கு எடுத்திருக்காங்களே அப்படி இல்லை, நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் உண்மையான ரேஷன் கடையில் வர சர்க்கரையில் அழுக்கு எடுக்கிற ஒரு இது டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க ஏடு எல்லாமே எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு, சர்க்கரை பாகு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாகு ஒரு கம்பியாக வராது,
ஆனால் வந்து கொஞ்சம் குழன்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கான கரெக்டான பதம். அப்போ தான் நம்மளுக்கு குலோப் ஜாமுன்லாம் உரியும் பொழுது அந்த இது நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காவை சிலர் தட்டி கூட சேர்ப்பீங்க, பட் நான் ஏலக்காய் இப்படி சேர்த்துக்கிறேன். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த இப்போ இது கூடவே நான் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ண போகிறேன், குங்குமப்பூ. இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும். சும்மா நான் 4 போட்டு விட்றேன், ரொம்ப கூட கிடையாது. ஒரு பார்க்க டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். அதனால தான், சும்மா இது கலருக்காக தான், வேறு எதுக்கும் கிடையாது. சும்மா ஒரு ஆப்ஷனல் தான். வேணா போடுங்க, வேணா விட்டு. ஸோ நம்மளுடைய சக்கரை பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே இதை நல்லா காயட்டும். ஒரு மிதமான சூட்டில் தான் நம்ம இதில் போடணும் அந்த குலோப் ஜாமுன் கட்டிகளை. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டோம், அதாவது ஜீரா அது ரெடி பண்ணியாச்சு. அது வந்து நம்ம ரேஷன் கடையில் வாங்கின சர்க்கரையில் தான் பண்ணோம். அழுக்கு அப்படி தான் வரும். ஸோ ரேஷன் கடையில் இருக்க சர்க்கரை தான் என்கிட்ட இருக்குன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்காக நான் போட்ட ஒரு சின்ன டிப்ஸ் அது. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்க இந்த ஜீரா வந்து கட்டிடக்கூடாது, குலோப் ஜாம் போட்டாலும் கூட அப்படின்னா கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இப்போ மாவு வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான். இப்போ போயிட்டு இருக்கோம் இல்லையா, தீபாவளி சீசன் எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க. ஆச்சு எல்லாத்துலேயுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான். ஸோ அதில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பவுடரில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன் சாஃப்ட்னஸ்க்காக. நீங்கள் வந்து தண்ணி பார்த்து கலக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டு பிடிக்க வராது, அப்புறம் விரிசல் அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த மாவு வெறுமனே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் குடேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நடுவில் இந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அந்த குலோப் ஜாமுன் நெய்யோட அந்த மனம் சூப்பராக இருக்கும், நெய் கலந்து பண்ணால். நான் அப்படி தான் பண்ணுவேன். இதோட என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நெய் பால் ரெண்டுமே நான் ஆட் பண்ணுவேன், கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவேன். அந்த பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணால் தான் நம்மளை நல்லா அந்த உருட்ட முடியும். அவ்வளோதான், தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். ஸோ உருண்டை பிடிக்க வந்தால் போதும் மாவு. இப்போ மாவு நல்லா திரட்டி வச்சுருக்கோம். ஸோ ஒட்டாமல், ஸோ நெய் போட்டதால் நம்மளுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இது கொஞ்சம் ஊறுறதால நம்ம மீடியம் சைஸில் தான் போட போகிறோம். ஸோ இந்த சைஸு. ஸோ நீங்கள் வந்து உருட்டும் பொழுதே கொஞ்சம் கூட விரிசல் வராமல் அழகாக இப்படி தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக பிடிச்சிருக்கேன். நம்ம அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிடிக்கணும். அங்கங்கே விரிசல் வரக்கூடாது, ரொம்ப கிளியராக இருக்கணும். நம்ம பார்க்குறது பாருங்க, எங்கே இருந்தாலும் அது கிளியர்னஸ் இருக்கணும். ஸோ நல்லா இப்படி ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. 2 கையாலும் இப்படி பண்ணும்போது அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வரும்னு நினைக்கிறேன், இல்லை 25ஆவது வரும். நம்ம பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் விட்டு பண்ணுங்க. கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ குலோப் ஜாமுனுக்கு நம்ம உருண்டை பிடிச்சாச்சு, அந்த இன்ஸ்டன்ட் பவுடர். அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். ரொம்ப குட்டியாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு
30-40 கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டேன், ஏன்னா நம்ம கடைகளில் செய்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு இது. சரி வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஸோ எப்பவுமே மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போடும்போது தான் டக்குன்னு ப்ரௌன் ஆகாமல் உள்ளேயும் வெந்து வெளியும் ப்ரௌன் ஆகி ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் நமக்கு. ஸோ வாங்க எண்ணெய் கடாயை போட்டாச்சு, நம்ம வந்து இப்போ வறுத்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க, ஏன்னா நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து மற்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதால நான் கம்மியாக ஊற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றினீங்கன்னா நிறைய கூட போடலாம். நான் சும்மா 4 போட்டு சும்மா ப்ரௌன் கலரில் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா தான் அந்த ப்ரௌன் கலர் வரும், உடையாமலும் வரும். பாருங்க, இந்த மாதிரி சூப்பராக வரும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கேயுமே விரிசல் வரல, சூப்பராக இருக்குது அந்த ரவுண்டே. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம குலோப் ஜாமுன் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நான் இப்போ வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம குலோப் ஜாமுனுக்கு இதுவும் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுபட்டு வந்திருக்கு, பொரிச்சு எடுத்துருக்கோம். இது இப்போ நம்ம ஜீரா இப்போ லைட்டாக சூடில் இருக்குது, இந்த டைமில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் ஆகணும். நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், மிச்சத்தை வந்து நான் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ பண்ண வரைக்கும் நம்ம ஊற்றி இப்போ நம்ம மிதமான சூட்டில் இருக்க ஜீராவில் இப்போ நம்ம போட்டிருக்கோம், இந்த உருண்டை பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இந்த இன்ஸ்டன்ட் பவுடரை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்ஸிமம் 3 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கலாம். ஸோ இது நல்லா ஊறட்டும். கொஞ்சம் நேரம் காய்ச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன், அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்காக கொஞ்சோண்டு நான் இப்போ வந்து பண்ணியிருக்கேன், மிச்சத்தை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அப்புறமா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ பாருங்கள் எதுவுமே வெடிப்பு வரல, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ எதுவுமே வெடிப்பு நம்மளுக்கு வரலை. இன்னும் நல்லா ஊறிட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு வெடிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நான் ஊறிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளோட குலோப் ஜாமுன் 2 hours கழிச்சு எடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். ஸோ எங்கேயுமே நீங்கள் விரிசல் பார்க்க முடியாது, அப்படியே கடைகளில் வாங்குற மாதிரி இருக்கும். சாஃப்ட்னஸும் கூட இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும், இந்த வருங்க தெரியுதா, அந்த அளவுக்கு நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இந்த குலோப் ஜாமுன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு எல்லாருமே குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ ரொம்ப இன்ஸ்டன்ட் பவுடரில் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மற்றபடி நம்ம பால்கோவில் பால் பவுடரில் இதெல்லாம் பண்ணுறது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் முறுக்கு அதிரசம் இது ரெண்டுமே நம்ம வந்து தீபாவளிக்காக பண்ணலான் இருக்கும். அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ஹாலில் போடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தச்சா பபாய், ஹாப்பி தீபாவளி.